எப்பேற்பட்டவனாக வேணா இருக்கலாம், அவன் சரஸ்வதியை பூஜை பண்ணினா அவள் அனுகிரகம் பண்ணிடுவாள். எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, ஸ்ருதேன யத்னேனச்ச வாக் உபாசிதா. வாக் அப்படின்னா சரஸ்வதிக்கு பேர், வாக் அப்படின்னே சரஸ்வதிக்கு பேர். அந்த வாக்கானவள் சரஸ்வதியானவள் பூஜிக்கப்பட்டாள். துருவம் கரோத்தேவ கமப்பியனுகிரகம். கமப்பி அவன் யாரா வேணா இருக்கட்டும், துருவம் நிச்சயம் சத்தியமாக அனுகிரகத்தை செய்தே தீருவாள். எப்படி சுவாமி பூஜை பண்ணுறதுன்னார், அதுக்கு சொன்னார் ஸ்ருதேன யத்னேனச்சா. 2 பிரகாரம். ஒன்று ஸ்ருதம். ஸ்ருதேனா ஆசிரியர் சொல்ல நாம் கேட்கணும், அதை நன்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் பகுபிஹி பகுதா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு சொல்லுவாள். விஷயத்தை கேட்குறோம், ஒரு விஷயந்தான் நாம் கேட்குறோம், ஆனால் அதை பல பேர் இடத்துலேருந்து கேட்கணும். ஒருத்தர்கிட்டேருந்து கேட்டுட்டோமே போகிறோம் அப்படின்னு நாம் நிறுத்திக்கக்கூடாது. ஆசிரியர் சொல்லி தந்தார் அப்படின்னா மறுபடியும் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசணும், இல்லை டியூஷன் சொல்லி கொடுக்குற மாஸ்டர்கிட்ட பேசணும், வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் கேட்குறோம் அப்படின்னா நிறைய உபன்யாசங்கள் கேட்கணும். பகுபிஹி ஸ்ரோதவ்யம், பல பேர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். பகுதா ஸ்ரோதவ்யம், பல பிரகாரத்தில் நாம் அதை கேட்கணும். கேட்க 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 தான் அறிவு நம்மளுக்கு வளரும். இப்படி கேட்டு வெறுமை நிறுத்திடக்கூடாது. அடுத்தது சொன்னார் எத்தனேன, நீ கேட்டு தெரிஞ்சின்றதை, ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுத்ததை, உன்னுடைய மேலதிகாரி உனக்கு சொல்லிக் கொடுத்ததை நீ அதை நினச்சி பார்க்கணும். அதை தன்வசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய எத்தனம், அதில் நிறைய எஃபர்ட்டு போடணும், படிக்கணும், மறுபடியும் 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 சிந்தனை பண்ணணும், அதில் உழைக்கணும். இது 2 தான் அம்பாளை உபாசனை பண்ணுறது. சரஸ்வதியை உபாசனை பண்ணுறதுங்கிறது நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சின்றதை அபியாசம் பண்ணுறது. இது 2 தான் சரஸ்வதியை பூஜை பண்ணுறதாம். ஸ்ருதேன யத்னேனச்ச வாக் உபாசிதா. இப்படி யார் சரஸ்வதியை பூஜை பண்ணுறாளோ துருவம் கரோத்தேவ கமப்பியனுகிரகம் அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பாக சரஸ்வதி அனுகிரகம் பண்ணியே தீருவாள். அவன் மகா மேதாவியாக வருவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் எழுதுகிறேன் படிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அன்னைக்கு வந்து புஸ்தகங்கள் எல்லாத்தையும் சுவாமி ரூமில் வச்சு அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து புஷ்பங்கள் போட்டு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி அன்னைக்கு எதுவும் எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது. அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். சாரதே வரதே சுப்ரே லலிதாதிபிரன்விதே வீணா புஸ்தக ஹஸ்தாப்ஜே ஜிஹ்வாக்ரே மம திஷ்டது.